நம்ம ஃபஸ்ட்டு நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா அது நடக்காமல் தவிர்க்கணும் ஒன்று. அதுதான் நம்ம பண்ண போகிற மெயின் ஒரு விஷயம் வந்து அதுதான். தென் கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும், ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா வூண்ட் வாஷ்ங்கிறது கடிச்ச இடத்துல மசிலோ சதையோ ஏதோ ஒன்றத்தை வந்து 15 minutes ஆஃப் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணுங்க. தென் கடிப்பட்ட பிறகு நியர்பை ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா யூல் பி டேக்கிங் த பிஇபி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ராபி வேக்சின்றக்கூடிய வேக்சினேஷனை தடுப்பூசியை எடுத்துக்கணும். அது வந்து 5 டோஸு. சார், ஒரு நாய் கடிச்சா என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது? இல்லை, சாப்பாடுங்கிறது ஒரு நம்ம பிளாண்ட் டயட் தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ண சொல்லுவோம். நம்ம நாய் கடிச்ச பிறகு சாப்பாடை விட வேக்சினேஷன் இட்ஸ் ப்ரையாருங்க. அந்த 0 டேயில் பண்ணுற வேக்சினேஷன் தான் வெரி எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் 4 ஷெட்யூல் பண்ணுற வேக்சினேஷன் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். வேற இந்த கிளினிக்கல் ஃபீச்சர் வந்த பிறகு இந்த இதில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ப்ரோட்ராமல் ஃபேஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபேஸ், தென் வந்து நார்மல் ஃபைனல் எண்ட் ஸ்டேஜுங்க. ப்ரோட்ராமல் ஃபேஸுங்கிறது நார்மலாக 8 to 10 days நடக்கிற விஷயம். அந்த ஃபஸ்ட் எடுக்கிற விஷயம் அந்த கிளினிக்கல் ஃபீச்சர் ஆனது பார்த்திங்கன்னா ஃபீவர், அந்த கடிச்ச இடத்துல ஒரு நமைச்சல் ஏற்படுறது, வலிக்கிறது, இதுதான ஃபீச்சர்ஸாக இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பில் பரவி மூளையை பாதிக்கிற விஷயம். மூணாவது இட்ஸ் அ டெத் அன்எவிட்டபிள். இது 3மே யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போடாதவங்களுக்கு 100% சான்சஸ். இல்லை, யூஸ்வலாக நான்வெஜ்னு இல்லை சார், பிளாண்ட் டயட் எதுவுமே எடுக்கிறது இது பெட்டர். நாய் கடிச்சா அவ்வளோதான். ஃபர்தராக இப்போ நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட ஃபியூச்சர்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்புகள்ங்கிறது ஃபுல்லி இம்யூனைசேஷன். எந்த அளவுக்கு வீரியமானது தான் சார் விஷயம். அந்த கடிச்ச நாய் வந்து ரேபிட் நாயா இல்லையா, ரேபிஸ்ன்ற வைரஸ் இருந்துச்சா இல்லையா, இவ்வளோதான் விஷயம். ரேபிட் வைரஸ் இருந்துச்சுன்னா அடிக்குவேட்டாக அந்த டேட்டில் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தீங்களோ இம்யூனோகுளோபின் போட்டிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரச்சனை வராது. இந்த விஷயத்தில் கடிச்சது ரேபிட் வேக்சினாக இருந்து ஒரு ஷெடியூலை மாற்றி கொஞ்சம் தள்ளி போட்டாலோ இல்லை போடாமல் விட்டாலும் இது ஃபுல் கவரேஜ் வந்திருக்காது, கிடச்சிருக்காது. ஸோ ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. வேக்சினேஷன் போட்டு கூட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, மோஸ்ட்லி வராது சார். அதாவது வேக்சினேஷன் போட்ட பிறகு இந்த 5 டோஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்ட் டேட்டில் கரெக்ட் டோஸ் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் டோட்டலி ப்ரிவென்டபிள்.